الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن أبى قال من أطاعني دخل الجنة ومن أصابني فقد أبى رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், வட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கையை விட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அழுது பொருளாபித்து கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் ரூஹு பிரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழி ஒரு சிறிய இடம், அந்த கபரோ இருள் நிறைந்த இடம், நெருக்கமான இடம், புழுப்பூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலோ வட்டம் பதவியாலோ சொத்து சொத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. தனிமையான அந்த கபருடைய வீட்டில், புழுப்பூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை வெளிச்சத்தை ஏற்படுத்தி விசாலமாக்கி எமக்கு துணியாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்குமென்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடியது எச்சும் அல்லாஹுடைய பயம். அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை பேணுதலாக தொழுது கொள்வது, குடுக்கல் வாங்கல்களை ஏமாத்து துரோகம் அநியாயம் செய்யாமல் ஹலாலை பேணி செய்து கொள்வது, சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கிறாம இரத்த பந்தங்களை குடும்பங்களை சேர்ந்து நடப்பது, எங்களோட வாழக்கூடிய மக்களையும் எங்களை சூழால வாழக்கூடிய அந்நிய மக்களோடும் அன்பாக பண்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் இடதிலும் இருந்து அந்த கபருடைய வீட்டில் உதவி செய்யக்கூடியது மட்டுமல்ல, ஒரு பயங்கரமான கட்டத்தை நான் நீங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். ஏறக்குறைய 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த சூரியனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் ஃபேனும் ஏசியும் போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கியாமத்துடைய மைதானம் உடம்பில் உடுப்பு இருக்க மாட்டாது, பூமியும் செம்புத்தரையாக இருக்கும், நிழல் இருக்க மாட்டாது, தண்ணி கிடைக்க மாட்டாது, மனிதர்கள் கல்லூலப்படக்கூடிய பயங்கரமான ஒரு கட்டம். அந்த நேரத்திலே அர்ஷுடைய நிழலை பெற்றுத்தந்து ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையினால, முபாரக்கான கையினால ஹவுலுல் கௌதர் நீர் அருந்த கிடைக்க பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைத்து சந்தோஷமாக குதூகலமாக சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அப்பாலுள்ள இன்பகரமான நிரந்தரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் இந்த சாலிஹான் அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச நாள் உலகத்துடைய வாழ்க்கையில் அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல், சொத்து சுகங்கள் பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து விடாமல், முடியுமான அளவு தக்குவாவோட இறையச்சத்தோடு அல்லாஹுடைய பயத்தோட அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோட அதிகமாக அமல்களில் ஈடுபட்டு கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன்.
கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்று உலகளாவிய மட்டத்திலும் எம்முடைய நாட்டில் உலகளாவிய மட்டத்தில் முஸ்லீம்கள் ஏன் வீழ்ச்சி பாதையும் போல் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள்? என்ன காரணம்? நாங்கள் யார் இந்த உலகத்தில், முஸ்லீம் சமூகத்தில்? எங்களோட ஆரம்ப நிலைமைகள் என்ன? ஆரம்ப காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோங்க? இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்க வேண்டியவர்கள் என்பதையெல்லாம் ஒரு ஆய்வு நடத்துகின்ற பொழுது உலமாக்கள் ஏராளமான பதில்களை சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அனைத்தையும் இந்த கொத்துபாவிலே வடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. ஒரு சில விடயங்களை பார்த்து இவைகளிலிருந்து எம்மை சீர்தூக்கி வாழ்வோம் என்றால் ஒரு நல்ல நிலைமைக்கு உலகத்திலும் வாழ முடியும், ஆகிரத்திலும் உயர் பதவிகளை அடைந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே முதலாவது காரணம், எங்களோட படைச்ச ரப்பு அல்லாஹ், எங்களுக்கு சாப்பாடு தாரது அல்லாஹ், எங்களோட உறுப்புகளை ஒன்றையும் கெடுக்காமல் குறைக்காமல் சகல உறுப்புகளையும் பக்குவமாக லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், அழகான அமைப்பில் வடிவமைத்து தந்திருக்கக்கூடியவன் அல்லாஹ். ஊர்களிலே கண்ணியமாக வாழ வைத்திருக்கின்றவன் அல்லாஹ். எங்களோட குடும்பங்களோடு, மனைமக்களோடு, புள்ளகுட்டிகளோடு அழகான குடும்பங்களை அமைத்து கண்ணியமாக சந்தோஷமாக வாழ வைத்திருக்கின்றவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு எந்த அளவு தூரம் நாங்கள் நன்றி செய்கிறோம், அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அவனுக்கு நன்றியுள்ளவளாக நடந்து கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நன்றியின் குறைச்சல் தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்வது தான். அல்லாஹ்வுடைய புத்திமதிகளை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு நாங்கள் நினைச்ச மாதிரி எங்களோட மனம் போன போக்கில் நடக்கிறது தான் மிக முக்கியமான காரணம் இந்த சமூகத்துடைய வீழ்ச்சி என்பதை உலமாக்கள் தெளிவாக எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஹக்கான மார்க்கத்தில் இருக்கிறோம், உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம். எங்களோட குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து படித்து ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை படித்து இஸ்லாம் தான் உலகத்திலே ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம் என்று விளங்கி இஸ்லாத்துக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் புகுந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் பரம்பரையாக முஸ்லீம் என்ற பெயரிலே பெயர் வைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்துடைய துரோகிகளாகவும், இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாகவும், இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து எறியக்கூடியவர்களாகவும், அதிலே ருசி இல்லை, நின்றுட்டு மோண்டுட்டு போகக்கூடியவன்ற வாழ்க்கையில் தான் ருசி இருக்கு என்று அவைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் ஆகிக்கொண்டு போவது தான் இந்த சமூகத்துக்கு, இஸ்லாமிய சமூகத்துக்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற மகப்பெரிய வீழ்ச்சி என்பதை உலமாக்கள் திட்டத் தெளிவாக எழுதுகின்றார்கள். ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், நான் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுகிறேன்? இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகை எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பேணுதலாக இருக்கிறது? 5 நேர தொழுகை எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறது? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனை பேர்கள் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றினோம்? எத்தனை பேர் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுதுவிட்டு தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்வுடைய அருள் முதலாவது வானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம் அல்லாஹ் இடத்திலே கெஞ்சி எம்முடைய தேவைகளை கேட்டிருக்கிறோம், எம்முடைய பிள்ளைகளுக்காக துஆ செஞ்சிருக்கிறோம். எத்தனை பேர் என்று உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க, எப்படி எங்களுடைய வீட்டுக்கு ரஹ்மத் இறங்கும்? கண்ணியமானவர்களே, எத்தனை பேர்கள் இன்றைய சூரத்துல் கௌப் ஓத வேண்டிய நாள், சலவாத்துகள் அதிகமாக ஓத வேண்டிய நாள், எத்தனை பேர் சலவாத் ஓதினோம்? எத்தனை பேர் சூரத்துல் கௌப் ஓதினோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவையிலையும் அலிஃப் லாம் மீம் சஜதாவையும் தபாரக்கல்லதி சூரத்தையும் ஓதாமல் தூங்க மாட்டாங்க. தபாரக்கல்லதி சூரத்தை வளமையாக ஓதி வரக்கூடியவர்களுக்கு கபருடைய வேதனை இருக்க மாட்டாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் வேற யாருக்கும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட உள்ளத்திலே கையை வச்சு கேட்டு பார்ப்போம், எத்தனை பேர்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோம்? மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, வேணும் என்று தொழுகையை விடக்கூடியவர்கள் மதத்தை, இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார்கள், காபிராகி விட்டார்கள், குஃப்ரிலே போய்விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, லேசான விஷயம் அல்ல. தொழுகை மட்டுமல்ல, ஏனைய கடமைகளில் எந்த அளவுக்கு நாம் பின்பற்றி நடக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் பொடுபோக்காக இருக்கிறோம் என்பதை
அடுத்த நிமிஷம் எனக்கு மௌத்து வருமாக இருந்தால் ஏன் கபருடைய நிலைமை, ஆகிரத்துடைய நிலைமை என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே உட்கார்ந்து கொஞ்சம் என்ற ஃபைல் எப்படி இருக்குது, எந்த அளவு தூரம் துனியாவுக்காக, துனியாவுடைய சொத்துக்களை ஊத்த குப்பைகளை சேர்ப்பதற்காக எவ்வளோ பெரிய முயற்சிக்கிறேன். அடுத்த நிமிஷம் ரோஹு போகும்ண்டா என்ற சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொள்றதுக்கு எத்தனையோ பேர் வந்து பிரித்து கொள்வாங்க. நான் ஆகிரத்துடைய பயணத்துக்கு என்ன தேடிட்டு போகிறேன், எனக்கு என்ன இருக்குது என்பதையெல்லாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வச்சு சிந்திச்சு பார்ப்போம் என்றால் நாம் எந்த அளவுக்கு எங்களோட ஃபெயிலியராக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அப்போ நஹ்லிக்கு யா ரசூலல்லாஹ் வஃபினா ஸாலிஹூன், நல்ல மக்கள் இருக்கும் பொழுதும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள், அழிவுகள் ஏற்படுமா? நல்ல மக்கள் இருக்கும் பொழுதும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை ஏற்படுமா என்று கேட்டபொழுது இதா கஸரல் ஹபத் ரவாஹுல் புகாரி, புகாரியில் வரக்கூடிய ரிவாயத்து, எப்பொழுது சமூகத்திலே பாவங்கள் மிகைத்து விடுமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய சோதனை நல்ல மனிதர்கள் இருந்தாலும் வரும் என்பதை சுட்டி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், துவேஷமா, சாமான்கள் விலை கூடுதா, பொருளாதார நெருக்கடியா, வியாபாரம் இல்லையா, வியாபாரத்தில் குறைபாடுகளா, பரக்கத்து இல்லையா, வீட்டில் சண்டையா, வீட்டில் குழப்பமா, வீட்டுக்குள்ள உம்மாக்கும் வாப்பக்கும் இடையில ஒத்துமை இல்லையா, பிள்ளைகள் வழிபட்டு நடக்குது இல்லையா, வீட்டுக்குள்ள நோயா, வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குதோ தெரியாது, பரக்கத்து இல்லாமல் இருக்குது, சண்டை பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து முசீபத்தும், அனைத்து சோதனைகளுக்கும் காரணம் அது வீட்டுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, நாட்டிலேயாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அழகான முறையில் வழிகாட்டுகிறது. அனைத்தும் எங்கட கரங்களால் செய்து கொள்ளக்கூடியவைகள், நாங்கள் நடக்கக்கூடிய விதங்கள், எங்கட செயல்பாடுகளோட மோசம்தான் இது அனைத்துக்கும் காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று ரெண்டல்ல ஏராளமானதை சுட்டி காட்டுகின்றார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர்குலைஞ்சிருப்பது தான், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பால்படுத்தப்படுவதனால்தான், ஹராம் ஹலால் பேணப்படுவதில்லை என்ற காரணத்தினால்தான், குடும்ப உறவுகள் துண்டிக்கப்பட்டு சீரழிக்கப்படுவதனால்தான் அனைத்தும் இந்த பலாய்கள், இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள் எங்களுடைய சமூகம் கீழே போய் கொண்டிருப்பதற்கு காரணம் என்று எழுதுகின்றார்கள். நாங்கள் யாரு உலகத்திலே? உலக வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது சுபஹானல்லாஹ், பெரும் ஆயுததாரிகளோடு வந்த யுத்தகலத்துக்கு இறங்கியவர்களுக்கு ஆயுதம் ஒன்றுமில்லை, குறைந்த நபர்களோடு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தினார்கள், பாரிய வெற்றி கொண்டார்கள். ஒன்று ரெண்டல்ல பல யுத்தங்கள் எமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலக வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகான முறையிலே திட்டம் தீட்டி தந்தார்கள். இன்று இருக்கக்கூடிய கலண்டரா, திகதியா, மாவட்டமா, கிளைகளா, பிரதேச கிளைகளா, காலி கோடுகளா, அனைத்தும் இஸ்லாமியர்களால் வகுக்கப்பட்டது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே வகுக்கப்பட்ட ஏராளமான திட்டங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பாசியர்கள், உமையாக்களுடைய காலத்திலே, அப்பாசியருடைய காலத்திலே சுபஹானல்லாஹ் இன்று இருக்கக்கூடிய அரபு களஞ்சியங்கள் எல்லாம் அன்புக்குரியவர்களே, அதாவது மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ஏராளம் இப்னு ருஷ்த் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்னு சீனா ஃபாதர் ஆஃப் மெடிசின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, வைத்தியத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளா, ஆபரேஷன்களா அனைத்தும் இஸ்லாமியர்களால் முன்வைக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது, ஆய்வு செய்து உலகத்துக்கு வழிகாட்டப்பட்டவைகள். கல்வித்துறை எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, நிர்வாக முறைகளை எடுத்தாலும் சரி, அரசியல் அமைப்புகளை எடுத்தாலும் சரி, பிஸ்னஸை, பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுபஹானல்லாஹ் அனைத்தும் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே முஸ்லீம்களினால் வழிகாட்டப்பட்டவைகள், முஸ்லீம்களுடைய கையிலே இருந்தவைகள். கண்ணியமானவர்களே, இன்று எமது நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எங்களோட பிஸ்னஸ் எங்கே வைத்து இருக்கின்றது? ஏற்றுமதி இறக்குமதி யாருடைய கையில் இருந்துச்சு? இன்றைக்கு யாருடைய கையில் இருக்குது? அன்புக்குரியவர்களே, கண்டி நகரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஃபெட்டாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை கடைகள் இருந்துச்சு?
எத்தனை கடைகளுக்கு சொந்தக்காரர்களாகின்றோம். இந்த எங்க அந்த கடைகள் எல்லாம், எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் எங்க போயிட்டது? யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவைகள் அனைத்துக்கும் என்ன காரணம்? அது உலகளாவிய மட்டத்திலாக இருந்தாலும் சரி, எம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லீம்களிடத்திலே அனைத்தும் பறிபோவதற்கு காரணம் என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்பொழுது சீர்குலையுமோ, அல்லாஹ்வுடைய கடமைகள் எப்பொழுது பாழ்படுத்தப்படுமோ, நிச்சயமாக லைன் சக்கர்த்தும் அசீதனுக்கும், எப்ப நீங்க நன்றியுள்ளவங்களாக நடந்து கொள்வீங்களோ அதிகப்படுத்தி தருவோம். வைன் கஃபர்த்தும், நீங்க நன்றி கெட்டவர்களாக இருந்தால், வியாபாரங்களில் மோசடி செய்வீர்கள் என்று சொல்லி இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகள் பாழ்படுத்தப்படும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, லைன் கஃபர்த்தும், எப்ப நாங்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்போமோ அல்லாஹ் தஆலா உறிஞ்சு எடுத்துருவான், கலட்டி எடுத்துருவான், கலட்டி எடுத்து கேவலப்படுத்தி விடுவான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விழிப்படைவோம். விழிப்படைந்து அல்லாஹ்வுடைய தொடர்புகளை கூட்டிக் கொள்வோம். ஹலால் ஹராம்களை பேணிக் கொள்வோம். மக்களுடைய உள்ளங்களை வென்று வியாபாரம் தொழில்கள் செய்யக்கூடியதாக மாறுவோம். இதை கொண்டுதான் வெற்றியும் ஹைரும் இருக்கிறது. ஆத்மீகத்துடைய வளர்ச்சி, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, எம்முடைய ஒழுக்க நடவடிக்கைகள் பண்பாடுகள் சீராக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறைகளை காட்டி தந்தார்கள். அந்நிய மக்களோடு கூட எந்த அளவுக்கு பண்பாடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வரலாறுகளை அதிகமாக படிக்கிறோம். எங்க பண்பாடுகள் இன்றைக்கு எங்க எங்கள்கிட்ட? அண்மையிலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை, அதாவது நாட்டுடைய போக்குவரத்து சபையின் டாக்டர்கள் உட்பட பலர்கள் வந்து சந்தித்து கூறக்கூடிய நேரத்திலே கூறிய வார்த்தை தான், விகிதாசார அமைப்பிலே எங்களுடைய வாலிபர்கள், ஏராளமான வாலிபர்கள் சின்ன வயசிலே அவர்கள், அதாவது நிறைய ஆக்சிடென்ட்களிலே மாட்டி மௌத்தாகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எங்க பார்த்தாலும், எந்த பகுதிகளில் பார்த்தாலும் பெற்றார்களும் அதை கட்டுப்படுத்துகின்றார்கள் இல்லை, ஊர்களும் அதை கட்டுப்படுத்துகின்றார்கள் இல்லை. அதே போல அன்புக்குரியவர்களே, வாலிபர்களும் சிறுவர்களும் நினைத்த மாதிரி வாகனங்கள் ஓட்டுவதும், ஹெல்மெட்டுகள் நாட்டுடைய சட்டங்கள் பேணப்படாமல் இருப்பதும், இப்படியான பல ஒழுக்கமற்ற, நாட்டுக்கும் கட்டுப்படுவதில்லை, வீட்டுக்கும் கட்டுப்படுவதில்லை, ஊருக்கும் கட்டுப்படுவதில்லை, யாரும் கட்டுப்படுத்த போவதும் இல்லை, இப்படியாக ஒழுக்கமற்ற முறையிலே நடப்பதனால் ஏராளமான இளம் வயதிலே மௌத்துகள் கூடிக்கொண்டு போகிறது. இதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று அவர்களிடத்திலே, எம்மிடத்திலே வினயமாக வேண்டிக் கொண்டு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, பாதையிலே போகிறோம், எந்த இடத்திலே பாதை விட்டு மாற வேண்டுமோ அந்த இடத்திலே நாங்கள் மாறுகிறோம் இல்லை, வேறு இடம் மாறி நாங்கள் செல்கிறோம். வலது பக்கத்திலே போக வேண்டும், மறுபக்கத்திலே போகிறோம். வாகனம் ஓட்டுகின்றவர்களும் கூட ஒழுக்கமற்றவர்களாக வேற ஐரோப்பிய நாடுகளை பார்க்கின்ற பொழுது, வாகனம் ஓட்டுகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், என்ன அதிசயமாக இருக்கிறது! எவ்வளவு விட்டு கொடுப்போடு, எவ்வளவு பொறுமையோடு அந்த வாகனங்களை ஓட்டிச் செல்கின்றார்கள். மற்றவர்கள் மாற வருகின்ற பொழுது அவர்கள் நிறுத்தாட்டி அவர்கள் மாறுவதற்கு இடம் கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் ஏராளமான ஒழுக்கமான செயல்களிலே வேற வேற நாடுகள் நடப்பதாக இருந்தால், ஏன் நம்முடைய நாட்டிலே அந்த நிலைப்பாடுகள் இல்லை? யார் எப்பொழுது மாற்ற முடியும்? அதில் விசேஷமாக சூரத்தோடு இருந்து நாம் முஸ்லீம்கள் என்று அடையாளமிட்டு கொண்டும் சிலர்கள் இப்படி நடப்பதென்றால் அது சமூகத்துக்கு, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான செயல் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலே நாங்கள் இதை பேச வேண்டும், கதைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எனவே ஒழுக்கமற்ற ஒரு சமூகம் உருவாகின்ற காரணத்தினாலே தான் எம்முடைய சமூகத்துக்கு பாபெரும் வீழ்ச்சி என்பதை உலமாக்கள் எதுகின்றார்கள். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியது, ஒத்தரத்தர மதிக்க வேண்டும், ஒத்தரத்தர கண்ணியப்படுத்த வேண்டும், மற்றவர்களை உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மூத்தவர்களுக்கு முதியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரையும் மதிக்கிறதில்லை, யாரையும் கண்ணியப்படுத்துவதில்லை. ஒரு காலம் இருந்துச்சு, எமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், ஆசான்கள், உஸ்தாதுமார்கள் காணும்போது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை செய்வோம். இன்று அந்த மரியாதைகள் தன்னுடைய பெற்று வளர்க்கக்கூடிய தகப்பனுக்கு கூட மரியாதை கட்டவர்களாக நடக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. இவைகள்னால் சாதாரண ஒழுக்கமற்ற நடைமுறைகள் பெரும் சபைகளிலும் ஒழுக்கமற்றவர்களாக நடப்பதற்கு காரணமாக இருக்குது. பெற்றார்களே, பொறுப்புதாரிகளே, உஸ்தாதுமார்களே, உலமாக்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இருந்து இந்த துறையிலே மக்களை, பிள்ளைகளை, எதிர்கால சமூகத்தை வழிகாட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் மதித்து மற்றவர்களுக்கு கண்ணியப்படுத்துகின்ற பொழுதுதான்
கண்ணியமானவர்களே, எம்மிடத்திலே ஒற்றுமை வளரும். எம்மிடத்தில் ஒற்றுமை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒற்றுமை சீர்குலைவதும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சென்ற காலத்திலே இருந்தவர்கள் எவ்வளவு கண்ணியமாக பண்பாடோடு எம்முடைய சகோதரர்களோடும் ஏனைய சமூகத்தவர்களுடன் பிரமத சமூகத்தவர்களுடன் நடந்து கொண்டார்கள். சுபஹானல்லாஹ். கடைக்கு வரும் பொழுது அவர்களை உபசரித்தார்கள். கடையிலே வந்து உட்கார்ந்தா நீங்கள் எப்படி உங்களோட சுகமா, குடும்பம் சுகமா, பிள்ளைகள் படிக்கிறாங்களா என்றெல்லாம் விசாரிப்பார்கள். கூழ் குடிப்பதா, சூடாக குடிப்பதா என்று அவர்கள் குளிர்பானங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களை குளிர வைத்து உட்கார்ந்து வைத்து, சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! இன்றும் அது எல்லோரிடத்திலும் இல்லாமல் போகவில்லை. ஒரு சிலர் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்ற காலத்திலே அப்படி மாற்று மதத்து சகோதரர்கள் எம்முடைய வியாபார ஸ்தலங்களுக்கு வரும் பொழுது கண்ணியப்படுத்திய காரணத்தினால்தான். அன்றாதபுரமா, புலன்னறுவையா, ரத்னபுரையா, கண்டியா, குருநாகலா, சுபஹானல்லாஹ், எல்லா இடத்திலேயும் நடு டவுன்ல பள்ளி வருவதற்கு காரணம் என்ன? யாரு கொடுத்த காணி? எப்படி கட்டினார்கள்? இன்றைக்கு ஒரு கடை திறக்க முடியுமா? வீடு கட்ட முடியுமா? காணி வாங்க முடியுமா? சுபஹானல்லாஹ். சென்ற காலத்திலே இருந்த அன்புக்குரிய சகோதரர்கள் சுபஹானல்லாஹ், பள்ளி அல்ல, பாடசாலை அல்ல, எல்லாத்தையும் செய்தார்கள். அந்நிய மக்கள் கொடுத்தார்கள். எந்த அளவுக்குண்டால் இன்றும் சில இடத்தில் இருக்கிறது. அதாவது காணியை வித்து, நெல்லை வைத்து, கோப்பியை வித்து, கராம்பை வித்து, முதலாளி இந்த சல்லியை வச்சு கொள்ளுங்கோ, என் மகளிட கல்யாணம் வந்தால் எடுத்துக்கொள்றேன் என்று முஸ்லீம்களை வங்கிகளாக, நம்பிக்கையாளர்களாக, அந்த அளவுக்கு வங்கிகளாக பயன்படுத்தி அந்நிய மக்களுடைய பணங்களை, சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்தார்கள். அப்படியாக இருந்த சமூகம்தான் இன்று எங்கே இருக்கின்றார்கள்? என்ன நிலைமை இருக்கிறது? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கடை கூட திறக்க முடியாது. அன்புக்குரியவர்கள், ஒரு சிலர்கள் செய்கின்ற துஷ்பிரயோகத்தின், ஏமாத்து துரோகத்தின் காரணமாக எல்லோருடைய பேர்களும் கெட்டுக்கொண்டு போகிறது. எனவே எம்முடைய பண்பாடுகள், ஒழுக்க நெறிகள் கெட்டுப்போன காரணத்தினாலே தான் இன்று எமக்கு பாரிய வீழ்ச்சியின் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம். லேசான வீழ்ச்சி அல்ல. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய ஒற்றுமை சீர்குலைந்து போகிறது. பள்ளியிலேயும், வீட்டுக்குள்ளேயும், ஊரிலேயும் பல பிரிவுகளாக பிரிந்து கொண்டு போகிறார்கள். சஹன்லையும், சாப்பாட்டு சஹன்லையும், தொழுக சப்பிலையும் ஒற்றுமையாக இருந்து வேலையில்ல. உள்ளங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். வேற்றுமைக்கு மத்தியில் ஒற்றுமையாக ஒத்தருத்தரு விட்டு கொடுத்து, ஒத்தருக்கொத்தரு சலாம் சொல்லிக் கொண்டு, ஒத்தருக்கொத்தரு அனுசரித்து கொண்டு அவர்களுடைய பேச்சுகளை கேட்டு கண்ணியமாக நடந்து கொள்வதிலே தான் வெற்றி இருக்கிறது. சமூகத்துக்கு அரசியல் ரீதியாகவும், மார்க்க ரீதியாகவும், வியாபார ரீதியாகவும் ஒத்தருக்கொத்தரு துவேஷத்தை விட பயங்கரமான துவேஷத்திலே இன வெறியர்களாக ஒத்தரொத்தர காட்டி கொடுத்து கொண்டு மேலான சகோதரர்கள் இப்படியான ஒற்றுமையை சீர்குலைந்து கொண்டு போவதனால எங்களோட சமூகத்துக்கு பயங்கரமான தோல்வி. 2 பேர் சண்டை பிடிச்சாங்க. லைலத்துல் கத்ர் அறிவிக்க வந்த மலக்கள் திரும்பி போயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சமூகத்துக்கான வீழ்ச்சிக்கான காரணம் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர்குலைந்திருப்பது. எம்முடையத்திலே ஒழுக்க பண்பாடுகள், மற்றவர்களை மதிக்கக்கூடிய நல்ல பண்புகள் எம்மிடத்திலே குறைந்து கொண்டு போகிறது. அடுத்ததாக எம்முடைய ஒற்றுமை சீர்குலைந்து போகிறது. குரோதங்கள் வளர்ந்து கொண்டு போகிறது. அதனால் நமக்கு தோல்வி. அடுத்த கட்டமாக பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, கல்வியிலே பயங்கரமான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லி முடிக்க முடியாத அளவு வீழ்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே நாம் செல்லுகின்ற காரணத்தினாலே எமக்கு தெரிய வருகிறது, இந்த வளர்ந்து வரக்கூடிய இளம் சிறார்கள் இருக்கிறார்களே, அவங்க தான் நாளைக்கு எங்களோட ஃபேக்டரியில, எங்களோட கடையில மேனேஜர், டிரெக்டராக மாற போகிறாங்க. வீட்டுடைய தளபதிகளாக, வீட்டுடைய பொறுப்புதாரியாக மாற போகிறாங்க. எங்களோட பாடசாலையிட, மதரசாட, எங்களோட பள்ளிவாசலோட தலைவர், ரஷ்யாக மாற போகிறாங்க. இந்த இளம் சமூகம் இங்கே இருக்கக்கூடிய 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இன்னொரு 10-25 வருஷத்தில் நாங்கள் கபருக்குள்ளே வைத்துருவோம், கபராளிகளாக மாறிடுவோம். இந்த இளம் சிறார்கள் தான், இந்த வாலிபர்கள் தான் நாளைக்கு எங்களோட குடும்பத்திலே தலைவராக, ஊருடைய தலைவராக, பாடசாலை ஆசிரியர் அதிபர்களாக மாற இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையை விசாரிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டில் விசாரிச்சு பாருங்க. யாரு கேட்டிப்பீங்க? என் புள்ளைட பாத்தியா சூரத்தை, என் புள்ளை கத்தஹியாத்து தெரியுமா, உளுடைய பரலு தெரியுமா, தொழுகட பரலு தெரியுமா, தஹஜ்ஜத்து தொழுகை எப்ப தொழுகிறது, அஸ்மாவுல் ஹுஸ்னா பாடமா, ஆயத்து குர்சி பாடமா, கேட்டு பாருங்க பிள்ளைகள்கிட்ட. ஒரு மாசத்துக்கு ஒருக்கவாவது புள்ளைய உட்கார வச்சு உங்களோட மனைவிமாரோட கேளுங்க. மேலான சொல்லி என்ன படிக்கிறாரு, கொப்பியை பாருங்க.
மக்தபா குர்ஆன் மதரசா போகிறாங்களா? அவங்களோட கலிமா பாடம், அவங்களுக்கு கலிமா தெரியாத சமூகம், பாத்திஹா சூரத்து தெரியாத சமூகம், அத்தஹியாத்து தெரியாத சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் மதரசாவுடைய தொடர்பு இல்லாமல் குர்ஆன் ஓதாம 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து குர்ஆன் மதரசாவுக்கு 3 மணிக்கு வந்து 10 நிமிஷம் உட்கார்றது இல்லை. டியூஷன் கிளாஸ், ஸ்காலர்ஷிப் கிளாஸ், மெக்ஸ் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ் போக வேணும் என்று சொல்லல. படிங்க, கட்டாயம் பிள்ளைகளை படிப்பீங்க. துறை சார்ந்தவர்கள் சமூகத்துக்கு தேவை. ஆனால் இந்த சின்ன வயசுல இளமையில் கல்வி சிலையில் எழுத்து சின்னத்தில் பாடமாக்குறது படிக்கிறது தான் கல்லில் எழுதின மாதிரி நிற்கும். பாத்தியா சூரத் அங்கே தான் பாடமாக்கணும். உளுவுடைய பரலு, தொழுவுடைய பரலு, தயம்மம், முழுக்குடைய பரலு, குளிப்புடைய பரலு எங்கே படிக்க போகிறோம்? ஒரு காலத்தில் பாடசாலையில் படித்தோம். இஸ்லாம் பாடத்தில் நல்ல மார்க்ஸ் எடுத்தோம். இஸ்லாம் பாடத்தில் தான் ஹை மார்க்ஸ். இன்றைக்கு இஸ்லாம் பாடம் படிப்பிச்சு கொடுக்க 20 வருஷ காலமாக மௌலவிமார் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு இன்றைக்கு இல்லை. மௌலவிமார் இல்லாத இஸ்லாம் பாடம் தான் இன்றைக்கு படித்து கொடுக்கப்படுது. யாரோ படித்து கொடுக்குறாங்க. கண்ணியமானவர்களே, இதனால் பாரிய சமூகத்துடைய வீழ்ச்சி. வேற வேற மதத்தை பிள்ளைகள், கிறிஸ்தவத்தையும் பௌத்தத்தையும் இந்துவையும் பிள்ளைகள் எடுத்து கலாச்சாரம் கெட்டு போய் கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, இதனால இஸ்லாம் பாடத்தில் இந்த வருஷம் ரிசல்ட்டை பாருங்க, 40-50 விதமான பிள்ளைகள் ஃபெயில் பண்ணிக்கிறாங்க. எனவே இஸ்லாம் பாடத்தை படிக்க வேண்டிய இடம் இந்த குர்ஆன் மதரசால படித்தால்தான் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் தெரியும். அல்லாமா நூமான், அல்லாமா இக்பால் போன்றவர் சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்போ உங்களோட பிள்ளைகள் குர்ஆனோட பள்ளியோட உலமாக்களோட தொடர்பு இல்லாமல் போவாங்களோ முர்த்ததுகள் எதிர்பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை தான் ஊர்களில் நடக்குது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த பள்ளிவாசல்ல, வீரகோட்க இந்த பள்ளிவாசல்ல அல்ஹம்துலில்லாஹ் அழகான திட்டம் போட்டு செயல்படுத்தப்பட்டு பிள்ளைகளுக்கு மார்க் அறிவை கொடுப்பதற்காக பல வழிகளிலும் மேற்கொண்டு வருகின்றார்கள். உதவியாகிறீங்க, ஒத்தாசை புரியுங்க. நாங்கள் நாடளாவிய ரீதியில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஊடாக ஒவ்வொரு இடத்துக்கு போய் ப்ரோக்ராம் செய்கிறதுனால எங்களுக்கு ஆபத்து விளங்குது. ஒவ்வொரு இடத்துல 600 பிள்ளைகள் 700 பிள்ளைகள் சென்ற கிழமை ரத்னபுர பகுதியில் வாலிபர்களுக்காக நிகழ்ச்சி செஞ்சோம். அதுக்கு முன்னால் பல இடங்களில் நிகழ்ச்சி செஞ்சோம். எங்கே வைத்து பார்த்தாலும் நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை பார்த்தா பாத்தியா சூரத்து 600 பிள்ளைகள் 700 பிள்ளைகள் உட்கார்ந்திப்பாங்க. பாத்தியா சூரத்து கேட்டால் 5 பிள்ளைக்கும் பாடம் இல்லை. குளிப்புடைய பரலை கேட்டால் தெரியாது. அன்புக்குரியவர்களே, மிம்பரில் இருந்து பேசுகிறேன், நிதர்சனமான உண்மையை வழங்கப்படுத்துகிறேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படணும். இந்த மஹல்லாவில் அழகான முறையில் திட்டம் தீட்டி இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் வைத்து சேரணும் என்று இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி திட்டம் செஞ்சு ஏனைய பள்ளிவாசலுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு பள்ளியாக ஆக்கி கொண்டு போகிறாங்க. அதுக்கு உதவியாக இருங்க, ஒத்தாசையாக இருங்க. அன்புக்குரியவர்களை, அதை கொண்டு மஹல்லாவில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தீன் வளர்வதற்கு காரணமாயிருக்கும். எங்களோட பிள்ளைகள் மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கு அது காரணமாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் மார்க்கத்துடைய விஷயத்தில், குர்ஆனுடைய விஷயத்தில் அடிப்படையாக பேசிக் மார்க்கத்தை கொடுக்குற விஷயத்தில் உன்னிப்பாக இருங்க. இல்லைண்டா நானும் நீங்களும் மௌத்தா பைத்துருவோம். இப்போ மௌத்தானால் கபரில் கொணப்பைத்து புதைச்சிருவாங்க. 13 யார் கபனில் சுற்றி புதைச்சி 3 கட்டு கட்டி புதைச்சிருவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களோட கடையோ வீடோ காசிக்கட்டோ உங்களோட வாகனம் ஒன்றும் கபருக்கு வர மாட்டாது. ஒன்றுமே கபருக்கு வர மாட்டாது. யாரோ எல்லாரும் புரிச்சு கொள்ளுவாங்க. அன்புக்குரியவர்களை, வரக்கூடிய ஒரே ஒரு சொத்து தான் மிம்பலதின் சாலிஹின் எதுலகு, துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளையாக உங்களோட பிள்ளைய உருவாக்கிட்டு போவீங்கடா. தஹஜ்ஜத்து தொழக்கூடிய பிள்ளையாக, 5 நேரம் தொழக்கூடிய பிள்ளையாக, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளையாக, பாத்தியா சூரத்து தெரிஞ்ச பிள்ளையாக. அன்புக்குரியவர்களே, அஸ்மாஉல் ஹுஸ்னா ஆயத்து குர்சி தெரிஞ்ச பிள்ளையாக உருவாக்கிட்டு போனா புள்ள கையேந்தும், யா அல்லாஹ் ஏன வாப்பட பாவங்களை மன்னிச்சு தனிப்பட்டுட்டாரு, கபரை வச்சு வெளிச்சமாக்குறியாண்டு அந்த புள்ள அழுது துவா கேட்கும். நேரடியாக ட்ரக் லைனில் அந்த புள்ளட துவா வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மின் பலதின் சாலிஹின் யதுலவ். உங்களோட கோடி கோடி சொத்து இருந்தாலும் ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. உங்களோட கபருக்கு பிரயோசனமான சாமான் உங்களோட புள்ளட துவா. அந்த புள்ளைய சரியா வழங்க, புள்ளைக்கு மார்க்கத்தை கொடுங்கோ, புள்ளைக்கு தீன கொடுங்கோ, தக்வாவை கொடுங்க. அன்புக்குரியவர்களே, அதுதான் உங்களோட கபருக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய கோடி சொத்து என்பதை ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளுங்க. எனவே இந்த நிலம் இன்றைக்கு இல்லாம பெய்து கொண்டிருக்குது, சீர்குலைஞ்சு கொண்டு போகுது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, கவலைப்படக்கூடிய செய்தி. எங்களோட 950 ஸ்கூல், இன்றைக்கு எத்தனை ஸ்கூலுக்கு 100 ஸ்கூலுக்கு தான் பிரின்சிபல் இருக்குது. கவலையான செய்தி. 1-2 அல்ல, எங்களோட கண்டி மாவட்டத்தில் மட்டும் 12 ஸ்கூல் இன்றைக்கு பிரதி அதிபர்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. பிரதி அதிபர்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. அதிபர் அடுத்த கட்டம் ரிட்டையர்ட் ஆகி போய்த்தால் அந்த பிரதி அதிபர் தான், மாற்று மதத்து சகோதரர் தான் எங்களுடைய ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக போறாரு. கண்டி மாவட்டத்தில் உள்ள செய்தியை மட்டும் சொல்றேன், ஏனைய மாவட்டங்கள் இதே நிலைமை தான். அன்புக்குரியவர்களே, ஒரு மாவட்டம் நாம் பேர் சொல்லல, ஒரு மாவட்டத்தில் அதிபராக பிரதி இருந்தவர் அதிபர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு, பிரதி அதிபர் ஆகிட்டாரு. அங்க எல்லா கலாச்சாரத்தையும் அவர் அந்த பாடசாலை செய்கிறார்கள். பாப்பமாறு அழுகுறாங்க, எங்களோட பாடசாலையில் இப்படி ஆகிட்டதே. அழுவுர் அல்ல, இரத்த கண்ணீர் வடிச்சல்ல, நாங்கள் ஏற்கனவே பல வருஷமாக சொல்லி வாரோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் எங்களுடைய கண்டி மாவட்டத்திலும் நடக்க போகுது. ஏனைய இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாடசாலையிலையும் இதுதான் நடக்க போகுது. நல்லவர்கள் வந்தால் நல்ல முறையில் வழி நடத்துவார்கள், எங்களோட மார்க்கத்தை பேணி நடத்துவார்கள். இல்லைண்டா ஒன்றும் செய்ய முடியாது. பிரதி அதிபர் இருக்கிறாரு, மாற்று மதத்தவர். அடுத்த கட்டத்தில் அதிபராக இருக்கக்கூடியவர் ரிட்டையர்ட் ஆகி ஓய்வு பெற்று போனால் அவர் தான் அந்த இடத்துக்கு அதிபராக வருவார். எங்களோட பாடசாலைகள் என்ன நிலைமைக்கு போக முடியல. யாரையும் குத்தம் சொல்லி வேலை இல்லை, ஆட்சியாளர்களையோ அரசாங்கத்தையோ யாரையும் குத்தம் சொல்லி வேலை இல்லை. ஏன்? அவர்கள் பாடசாலைக்கு செலவழித்து பாடசாலையை சரியாக நடத்த வேண்டும், நடத்துவதற்கு அதிபர் நியமிக்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நாங்கள் இன்னைக்கு எங்களோட படிக்கிறார்கள் இல்லை, எங்களோட வாலிபர்கள் படிக்கிறார்கள் இல்லை. 3500 பேர் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, 3400 பெண்கள், 100 ஆண்கள். எங்களோட வாலிபர்கள் போன்லையும் போதை பொருளையும் மோசமான செயல்கள் ஈடுபட்டு நாசமாகி கொண்டு போகிறாங்க. பாப்பமாறு பெற்றார்கள், பொறுப்புதார்கள், வியாபாரம், தொழில், அவங்களோட பணம் சம்பாதிப்பதில் தான் கவனமே தவிர பிள்ளைகள் எங்க போறாங்க, எங்க வராங்க, படிக்கிறாங்களா, பாடசாலை போறாங்களா, கிளாஸுக்கு போறாங்களா, என்ன நிலைமையில் இருக்கிறாரு ஒன்றுமே தெரியாது. பார்க்கிறார்கள், பணத்தை வளர்க்க வேண்டும், சொத்தை வளர்க்க வேண்டும், கடையை வளர்க்க வேண்டும், ஃபேக்டரியை வளர்க்க வேண்டும் தான் என்று தான் பார்க்கிறார்களே தவிர பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அவர்கள் கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால படித்த சமூகம் எங்களுடைய சமூகத்தில் இல்லை. SLA ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் உள்ளவர்கள் இல்லை, குறைபாடு. இதனால தான் பாடசாலைகளுக்கு அதிபர் இல்லாமல் இருக்கிறார்கள். யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை. எங்கள்கிட்ட படித்தவர்கள் இருந்தால், தகுந்தவர்கள் இருந்தால் அதிபர்களாக நியமிக்கப்படுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமை இதை அனைத்தையும் மிம்பரில் சுட்டி காட்ட முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகள் A-level எழுதுகிறார்கள், அனைவரும் உங்களோட துவாக்கல்ல சேர்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் நல்ல முறையில் பாஸ் ஆகணும், நல்ல படிக்கணும், உற்சாகப்படுத்துங்க. அவர்களுக்கு என்னென்ன பரிசு கொடுக்கணுமோ பரிசில்களை கொடுத்து, ஃபெயிலானாலும் அவர்களை உற்சாகப்படுத்தி அடுத்த முறைகளில் பரீட்சைகள் எடுப்பதற்கு ஊக்குவிங்க. படிப்பின் பக்கமும் ஓதலின் பக்கமும் மார்க்கத்தின் பக்கமும் மேலான சூழல் அதை கொடுக்கிறதுக்காக என்னென்ன செலவழிக்கணுமோ அத்தனையும் லட்சமாக இறைங்க செலவழிச்சு உங்களோட பிள்ளைகளை படிக்கிற விஷயத்தில், படிப்பு துறையில் என்ன மேல்மட்டத்துக்கு போகணுமோ அந்த மேல்மட்டத்தில் போய் படித்து சிறந்த கல்விமான்களாக வருந்து சமூகத்துக்கு பல சேவைகள் செய்வதற்கு உதவியாக இருங்க. எனவே ஆரம்பத்தில் சொன்னது போல ஆத்மீகத்துடைய துறையில் நாங்கள் சீராக வேண்டியது. எங்களோட அகலாக்குகள், எங்களோட ஒழுக்கங்கள், எங்களோட பண்பாடுகள், வாகனம் ஓட்டினாலும் சரி, ரோட்டில் போனாலும் சரி, வீதியில் நடந்தாலும் சரி, மேலான கடையில் இருந்தாலும் சரி, எல்லா கட்டத்திலையும் பண்பாடுகளை காட்டுவோம், அகலாக்குகளை காட்டுவோம். மாற்று மதத்தவர்கள் கடைகளுக்கு வருவார்கள், அவர்களை அழகாக வரவேற்போம். மேலான சகோதரர்களே, பாதையில் நடந்தாலும் பஸ்ஸுகளில் போகிறோம், பிரயாணம் செய்கிறோம், அவர்களோடு அழகாக நடந்து கொள்வோம். இதுதான் சென்ற காலத்திலே உள்ளவர்கள் நடந்தார்கள். இதே போல எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக செயல்படுவோம், விட்டு கொடுப்போடு செயல்படுவோம். ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறாரா, அவர் நான் தான் செய்ய வேணும்,
நான் குத்தித்தான் அரசாக வேண்டும், அவரால் குத்தக்கூடாது என்ற நிலைப்பாடுகளை மாற்றி யார் குத்தினாலும் அரசாகட்டும் என்ற அடிப்படையிலே மற்றவர்கள் செய்கிறார்களா அவர்களுக்கு துணைவையாக இருந்து உதவியாக இருந்து உதவிக்கரம் நீட்டி இதை கட்டி எழுப்புவோம். சமூகத்தை கட்டி எழுப்ப எங்களால் ஏண்ட முயற்சிகளை செய்து எங்களோட பணமா எங்களோட திறமையா ஆற்றலா அறிவா பயன்படுத்தி சமூகத்தை கட்டி எழுப்பி ஒற்றுமையான ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். கல்வி வளமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். மேலான சோழர்களே, இதுக்காக திட்டம் போடுங்கள், பிளான் பண்ணுங்கள், திட்டமிடக்கூடியவர்களுக்கு உதவியாக இருங்கள். மீளவும் சொல்லிக் கொள்கிறேன், சந்தோஷமான செய்தி, இந்த மஹல்லாவிலே 100க்கு 100 பள்ளியுடன் தொடர்புள்ளவர்களையும் சின்ன குழந்தைகளை பிள்ளைகளை நல்ல குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக மார்க்கம் உள்ளவர்களாக வழிநடத்த திட்டம் போட்டு பிளான் பண்ணி கொண்டு சூழால் உள்ள பள்ளிவாசல்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அது சிறந்த விஷயம். எனவே இந்த பள்ளிவாசலிலிருந்து தலைமையாக வைத்து ஏனைய பள்ளிகளுக்கும் இது முழு நாட்டுக்கும் ஒரு படிப்பினையாக பாடமாக செயல்படுவதற்கு ஒத்துழைப்புகள் வழங்குங்கள். இதை கொண்டுதான் எதிர்காலத்திலே எம்முடைய சமூகத்தை தலை நிமிர்ந்த சமூகமாக மாற்ற முடியும். நாம் சென்ற காலங்களிலே சிறந்தவர்கள் அறிவாளிகளாக பொருளாதார வளத்திலும் கல்வி கலாச்சாரத்திலே மேம்பட்டவர்கள், உயர்ந்த நிலைமையில் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றவர்கள் இன்று கோழைகளாக மாறிக்கொண்டு போகிறோம். அதுதான் கவலையாக இருக்கிறது. இந்த நிலைமைகள் நீக்கி சீரானவர்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலங்களை சேர்த்துக் கொள்வாயாக. ரஹ்மானே, என்னென்ன திட்டங்களை வகுத்து செயலாற்றுகிறோம் அதைகளை சீராக செய்து கொள்ள அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தொடர்பை சீராக்கிக் கொள்ளவும், ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்வதற்கும், யா அல்லாஹ் ஒற்றுமையோடு செயல்படுவதற்கும், யா அல்லாஹ் கல்வி வளம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும், மார்க்கம் உள்ளவர்களை உருவாக்குவதற்கும் யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. எம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.